இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ லேட்டாக கிளம்பியிருந்தேன். எனக்கு ஸ்டிச் பண்ணவே வேண்டாம்னு நினச்சேன். அப்படி ஸ்டிச் பண்ணாட்டி நான் தான் நைட்டு தூங்காமல் அப்புறமா முடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு ஒர்க் இருக்குது. பட் கழுத்துக்கு இல்லாதனால அதுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும். லைனிங் கிளாத்தை இது மாதிரி போட்டு மார்க் பண்ணிங்கன்னா ஆரி ஒர்க் ரெடி. கிட்டி காலமே விபிஎஸ் போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் ரெடியாகி மேரேஜ் வீட்டுக்கு போயிருந்தோம். குட்டியை சர்ச்சிலேருந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எல்லாம் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ யாராவது ஒருத்தங்களாவது கேட்குறாங்க, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுவீங்க, இன்ஸ்டாவில் வீடியோ போடுவீங்கன்னு. ஸோ சாப்பிட போன இடத்துல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. தென் வீடு காண போகிற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். உங்கள் ஊரில் எப்படி ஒரு சடங்கு முறை இருக்கான்னு தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் இருக்குது. நானும் என்னோடய சிஸ்டரும் 1 இயர் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க ட்வின்ஸான்னு. ஸோ அப்படி எதுவும் கிடையாது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேரேஜ்னு சொன்னேன், ஆனால் யாருக்கு மேரேஜ்னு சொல்லலை. சின்ன வயசில் அந்த எங்கள் கூட விளையாடிட்டு இருந்த பொண்ணுக்கு தான் அப்போ குட்டி பொண்ணாக இருந்தாங்க. இப்போ வளர்ந்துட்டாங்க. மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அம்மா ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து மறுபடியும் ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளவுதான். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள்.